Hello everyone, I am Sangeeta from AXN Infotech. இன்னைக்கான ஆடான் பார்ட்டி வைஸ் பிரைஸ் லிஸ்ட். ட்ரேடிங் கம்பெனிஸ்ல ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ரேட்ல சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சேல் பண்ணும் பொழுது டேட்டா என்ட்ரிஸ் போடுற யூசர்ஸ்க்கு எந்த பார்ட்டிக்கு என்ன ரேட்ல சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடான் போடுறது மூலமா இந்த பார்ட்டிக்குள்ளேயே இவ்வளோ ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற பிரைஸ் லிஸ்ட்டை செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆடானோட யூசேஜை பார்க்கலாம். இந்த ஆடானோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்டி வைஸ் பிரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆடான் நான் லோட் பண்ணிக்கிறேன். தென் F6 ஆடான் ஃபியூச்சர்ஸ்ல எனேபிள் பார்ட்டி வைஸ் பிரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். தென் நான் இப்போ ஒரு லெஜர்ல அந்த லெஜருக்கு உண்டான பிரைஸ் லிஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். லெஜர் ரவி ட்ரேடர்ஸ். இப்போ ரவி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி லெஜர்ல செட் பார்ட்டி வைஸ் பிரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் எஸ் பண்ணிட்டு என்டர் எந்த டேட்ல இருந்து அவங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற டேட்டை நம்ம இங்க கொடுத்துடலாம். 1/4/23 இருந்து இந்த பார்ட்டிக்கு நான் பாக்ஸ் அப்படிங்கிற ஐட்டமை 100 ருபீஸ்க்கு சேல் பண்றதா நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் நோட் புக் அப்படிங்கிற ஐட்டமை 120 ருபீஸ்க்கு சேல் பண்றதா செட் பண்ணிக்கலாம். இப்போ ரவி ட்ரேடர்ஸ்க்கு நம்ம இந்த ரெண்டு ஐட்டமோட பிரைஸ் லிஸ்ட்டை செட் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு பார்ட்டி லெஜர்ல இதே ரெண்டு ஐட்டமுக்கு நம்ம வேற ரேட் செட் பண்ணலாம். சூப்பர் ட்ரேடர் அப்படிங்கிற பார்ட்டி லெஜர்ல செட் பார்ட்டி வைஸ் பிரைஸ் லிஸ்ட் எஸ் பண்ணிட்டு என்டர் 1/4/23 இருந்து பாக்ஸ் அப்படிங்கிற ஐட்டம் நான் 120 ருபீஸ்க்கு செட் பண்றேன். நோட் புக் அப்படிங்கிற ஐட்டமை நான் 160 ருபீஸ்க்கு செட் பண்றேன். என்டர் தென் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பிரைஸ் லிஸ்ட் செட் பண்ண ரெண்டு பார்ட்டி லெஜருக்கும் சேல் என்ட்ரி போட்டு செக் பண்ணிடலாம். வவுச்சர் சேல்ஸ் ரவி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டி லெஜர்ல நம்ம பிரைஸ் லிஸ்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவி ட்ரேடர்ஸ் என்டர். இப்போ பாக்ஸ் அப்படிங்கிற ஐட்டமை நம்ம 100 ருபீஸ்க்கு ரவி ட்ரேடர்ஸ்க்கு ரேட் செட் பண்ணோம். ஸோ குவான்டிட்டி கொடுத்த உடனே ரேட் ஆட்டோமேட்டிக்காக 100 ருபீஸ் எடுத்துட்டு வந்துடும். என்டர் தென் நெக்ஸ்ட் நோட் புக் அப்படிங்கிற ஐட்டம்க்கு 120 ருபீஸ் ரேட் செட் பண்ணியிருந்தோம். அதுவும் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துடும். இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணிக்கலாம். இதே போல நம்ம சூப்பர் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி லெஜருக்கும் இதே ரெண்டு ஐட்டமுக்கு வேற ரேட் செட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற லெஜர் செலக்ட் பண்ண உடனே சேல்ஸ் பாக்ஸ். இப்போ சூப்பர் ட்ரேடர்ஸ்க்கு பாக்ஸ் அப்படிங்கிற ஐட்டமை நம்ம 120 ருபீஸ்க்கு செட் பண்ணியிருந்தோம். ஸோ பீசஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேட் எடுத்துட்டு வந்துடும். தென் இதே சூப்பர் ட்ரேடர்ஸ்க்கு நோட் புக் அப்படிங்கிற ஐட்டமை 160 ருபீஸ்க்கு ரேட் செட் பண்ணியிருந்தோம். ஸோ என்டர் 160 ருபீஸ் என்டர் சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டேட்டா என்ட்ரிஸ் போடுறவங்களுக்கு எந்தெந்த பார்ட்டிக்கு என்னென்ன ரேட்ல சேல் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ட்ரி போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட் எடுத்துட்டு வந்துடும். இந்த ஆடான் பத்தி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஏக்சன் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.